ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். கனடாவில் இருக்க ஆண்டோரியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஸ்கார்ப்ரோ அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மே மாதம் 4ஆம் தேதி 1987 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு பஸ்ஸில் தான் வருவாங்க. அந்த பஸ் எங்கே நிற்கும் அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து சில அடி தொலைவில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குவாங்க, ரெகுலராக அவங்க வீட்டுக்கு நடந்து வருவாங்க. பட் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அவங்க வீட்டு வரைக்கும் இடைப்பட்ட அந்த தூரமும் அந்த தெருவும் அவங்களுக்கு பலமுறை பரிச்சயமானது. வருட கணக்கா 1000 தடவைக்கு மேல அந்த ரூட்ல நடந்து வந்திருப்பாங்க. பட் அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அவங்க இறங்கி அப்படி நடந்து வர்றாங்க. அப்படியே மெதுவா எல்லா தெருவையும் நடந்து வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புல்வெளி இருக்கு. ஸோ இவங்க நிக்கிற இடம் அவங்க வீட்டோட மெயின் டோருக்கு சில அடி தொலைவு தான் இருக்கு. சரி, வீட்டுக்கு போய் கதவை தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மூவ் பண்ற நேரத்தில் திடீர்னு அந்த புல்வெளிக்கு பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் வருது. அந்த உருவம் நொடி பொழுதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பெண் யூகிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணோட வாயை பொத்தி அந்த பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி வச்சு அந்த பெண் கிட்ட அந்த நபர் தவறா நடக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தலையில கடுமையா தாக்குறாரு. இதுல அந்த பெண் மயக்கம் அடைஞ்சிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் இருட்டுல மறைஞ்சு போயிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு சந்தேகப்பட்ட அவங்க அம்மா அப்பா கேஷுவலா கதவை திறந்து பார்க்குறாங்க. வீட்டு வாசல்ல புல்வெளியில தன்னோட பொண்ணு மயங்கி கிடக்கிறத பார்த்து அந்த பேரண்ட்டுக்கு பயங்கர அதிர்ச்சியாச்சு. பட் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்திடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த பெண் கிட்ட யார் இந்த மாதிரி தவறா நடந்தா அப்படிங்கிறத போலீஸால இனிஷியலா கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க. அவங்களால சரியான ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல. பிகாஸ் ஒரு இருட்டு நேரம் அப்படி புல்வெளிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் மறைஞ்சு தன்னை தாக்குனதுனால அந்த உருவம் எப்படி இருந்தது, அவனோட கலர் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை கூட போலீஸ் கிட்ட அந்த பெண்ணால சொல்ல முடியல. உண்மையிலே இந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. சரி, ஓகே, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஒரு பெண் கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, எவனோ ஒருத்தர் தவறா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து சில நாள் கழிச்சு இதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணு 20 வயசாகுது, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், இதே மாதிரி தான் பஸ்ல இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு நடந்து வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது இதே மாதிரி ஒரு நபர் இருட்டுல அந்த பெண்ணோட வாயை பொத்தி அந்த பெண்ணோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்யார்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண் கிட்ட பல முறை தவறா நடந்து அந்த பேக்யார்டிலே விட்டுட்டு போயிருக்கான். இந்த 2 இன்சிடென்ட்டும் ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு போலீஸால கன்சிடர் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு ரேண்டமான ஆக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் நடந்து வர்றான், ஒரு பொண்ணு அந்த பக்கம் வருது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இது எல்லாமே பக்காவா திட்டமிட்டு செய்யப்பட்டதா தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அந்த நபர் கண்டிப்பா இந்த பெண்ணை பல நாள் நோட்டமிட்டிருக்கான். அந்த பெண் எத்தனை மணிக்கு இறங்கி வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறான். அந்த பெண்மணி டெய்லி போற ரூட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அவங்கள கண்டினியூஸா ஃபாலோ பண்றான். எந்த இடத்துல வச்சு அவங்களை அட்டாக் பண்ணி தவறா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான பிளான் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த நபர் கண்டிப்பா இவங்களோட அதே பஸ்ல கூட பயணம் பண்ணிருக்கலாம். அதே பஸ்ல இருந்து இறங்கி இந்த பெண்ணை பின்தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படுற கிரைம் அப்படிங்கிறதுனால போலீஸோட அனுமானம் கண்டிப்பா இந்த கிரைம் இதோட நிக்க போறதில்ல. இன்னும் பல பெண்கள் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கனடா போலீஸ் திங்க் பண்றாங்க. போலீஸும் இந்த நபரை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து சில மாதங்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 1987 இதே மாதிரி ஒரு லேட் ஈவினிங் ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவங்க பஸ்ல இருந்து இறங்கி தன்னோட வீட்டுக்கு போற அந்த இடைப்பட்ட தூரத்தில் ஒரு நபர் அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றான். பட் இந்த டைம் அந்த பெண் அவங்க கிட்ட கடுமையா போராடுறாங்க. அந்த நபரை இவங்க கிட்ட தவறா நடக்க விட முடியாம தன்னோட உடம்புல அவ்வளவு பலத்தையும் வர வச்சு போராடுறாங்க.
இந்த நபருக்கு இந்த பெண்மணியோட போராட்டத்தை தாங்க முடியாம பாதிலேயே அந்த பெண்மணியை அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த நபர் எஸ்கேப் ஆயிட்டான். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணிக்கு அந்த நபர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடென்டிட்டி தெரியுது. அவன் வெள்ளை இனத்தை சேர்ந்தவனா, கருப்பினத்தை சேர்ந்தவனா, அவனோட உயரம் என்ன, அவனோட வயது என்ன அப்படிங்கிற சில தகவல்களை போலீஸுக்கிட்ட அவங்களால சொல்ல முடிஞ்சா கூட அந்த நபரோட ஃபேஸ் அவங்களுக்கு கிளியரா இல்லை. பட் இருந்தாலும் கிடைச்ச தகவலை போலீஸ் கிட்ட பாஸ் பண்றாங்க. போலீஸும் இந்த தகவலை வச்சு அந்த நபரை தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த பெண்கிட்ட இந்த இன்சிடென்ட் நடந்த சில நாட்கள் கழித்து இதுவரைக்கும் தெருவில் போயிட்டு இருந்த பெண்களை தான் தவறா நடந்துட்டு இருந்தவன் இந்த டைம் முதன்முறையா வீட்டுக்குள்ளேயே வர்றான். ஒரு சின்ன பெண்ணு, 16 வயசு பொண்ணு, அவங்க வீட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்றான், ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வர்றான். கையில ஒரு கத்தியை வச்சுக்கிறான். நேரா பெட்ரூமுக்கு போறான். அந்த சின்ன பெண் மேல அப்படி ஏறி உட்காந்து கத்தியை காமிச்சு கத்தி முனையிலேயே அந்த சின்ன பெண்கிட்ட பல முறை தவறா நடக்கிறான். ஒரு ஸ்டேஜில் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது அந்த பொண்ணு சத்தம் போடுறாங்க. அவங்க அம்மா வர்றாங்க. டக்குன்னு இவன் அதே விண்டோ வழியாவே குதிச்சு போறான். ஸோ உண்மையிலே இந்த 4வது இன்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இதுவரைக்கும் வெளியில பண்ணிட்டு இருந்தவன் இப்ப வீடு புகுந்தே பண்றான் அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஸ்கார்ப்ரோல ஏரியால இருக்க மக்களுக்கு என்னதான் பாதுகாப்பு இருக்கு, வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை, வீட்லையும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதுனால இந்த மாதிரி தொடர்ந்து பெண்கள் கிட்ட தவறா நடக்கிற அந்த நபரை உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் காவல்துறைக்கு ஏற்படுது. இப்படி அந்த ஊர்ல அடுத்தடுத்து பல இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால போலீஸே பொதுமக்கள் கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. தயவு செய்து லேட் ஈவினிங் பெண்கள் பஸ்ல இருந்து இறங்கி தனியா நடந்து வராதீங்க, பார்ட்டிக்கு போயிட்டு தனியா வராதீங்க, யாராவது ஒரு ஆண் துணையோட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி காதலிக்கிற பெண்கள் தன்னோட காதலரோட போறாங்க, மனைவி கணவரோட போறாங்க, இல்ல சின்ன சின்ன டீனேஜ் பொண்ணுங்களா அவங்க அப்பா அம்மா கூட போறாங்க. ஒட்டு மொத்தத்துல பெண்கள் சுதந்திரமா வெளியில நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் ஸ்கார்ப்ரோ அப்படிங்கிற இந்த ஊர் இருந்துட்டு வருது. கல்லூரி படிப்பை முடிஞ்சு இல்ல வேலை முடிஞ்சு இந்த மாதிரி வீட்டுக்கு தனியா வர பெண்கள் கிட்ட தவறா நடக்கிற இந்த நபர் யாரு, போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா, இவன் இந்த மாதிரி கிரைமோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டானா, இல்ல இதை விட கொடூரமான வேற ஏதாவது கிரைம் பண்ணானா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கனடால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி தொடர்ந்து இந்த கிரைமை பண்ணிட்டு இருந்த அந்த நபர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட, எவ்வளவு சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் எனக்காக பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்குல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த நபரோட பேட்டர்ன் போலீஸுக்கு தெளிவா புரியறதுனால என்ன பண்றாங்கன்னா 24 மணி நேரமும் போலீஸ் ரோந்துல ஈடுபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அளவுக்கு அதிகமான காவல்துறை அதிகாரிகள் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. பிகாஸ் இவனோட பேட்டர்னே பாத்தீங்கன்னா இரவு நேரம் தான் தனியா வர பெண்கள் கிட்ட இந்த மாதிரி தவறா நடந்துக்கிறான். அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. சரி, ஏதாவது ஒரு பெண் வருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் தவறா நடக்க வாய்ப்பு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த காவல்துறை அதிகாரி நின்றுட்டு இருக்கும்போது தொலை தூரத்துல பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு நபர் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நபர் நிக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா கேஷுவலா நிக்கிற மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தவங்க நடந்து வருவாங்க, அவங்களை அட்டாக் பண்ணணும், ஏதோ ஒரு கிரைம் பண்ண போற மோட்டிவேஷன்ல நிக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. அப்ப அந்த காவல்துறை அதிகாரி என்ன தவறு பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் என்ன பண்றான்னு பார்த்துருக்கணும். பட் அவர் என்ன பண்றாரு, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா அந்த நபரை நோக்கி போகும்போது இங்க ஒரு காவல்துறை அதிகாரி வர்றதை பார்த்து அந்த நபர் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் நல்ல இருட்டு நேரம். இந்த காவல்துறை அதிகாரியும் தொடர்ந்து அந்த நபரை துரத்திட்டு போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா சின்ன சின்ன ஸ்ட்ரீட் இருக்கிறதுனால பலவிதமான சந்துக்குள்ள புகுந்து அந்த நபர் எஸ்கேப் ஆயிரான். பட் காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியுது பல நாள் பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு இருக்க அந்த நபர் தான் அப்படி கைக்கு எட்டின தூரத்துல இருந்தும் அவனை கோட்டை விட்டுட்டமே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. பட் இதுதான் காவல்துறை அதிகாரிகள் பண்ண மிகப்பெரிய தவறு. பட் அதுக்கப்புறம் இந்த கொடூரன் பண்ண போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படி சில மாதங்கள் அந்த நபர் அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது
அக்டோபர் மாதம் 1988 இதே மாதிரி ஒரு பெண் கிட்ட தவறா நடக்க போறான். பட் அந்த பெண்மணி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது முதன் முறையா அந்த பெண்ணை கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் கத்தியால குத்திருக்கான். அதனால அந்த பெண்ணுக்கு பல முறை ஸ்டிச்சஸ் போட்டு ஈவன் சில சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கு. பட் லக்கிலி அந்த பெண் உயிர் பிழைச்சிட்டாங்க. பட் கனடா போலீஸை ரொம்ப வருத்தப்பட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவ இதுவரைக்கும் பெண்கள் கிட்ட தவறா நடந்து விட்டுட்டு போன தவிர யாரையுமே அட்டாக் பண்ணல, கொலை பண்ண முயற்சி பண்ணல. பட் முதல் டைம் ஒரு பெண்ணை கத்தியால குத்துறதுனால இவனோட அந்த எஸ்கலேஷன் லெவல் அடுத்த லெவலுக்கு போகுது. அப்ப என்ன நடக்குங்கிறது போலீஸுக்கு தெரியுது. இவன் எப்பவுமே இதே மாதிரி இருக்க மாட்டான். பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணுவான். இன்கேஸ் அந்த பெண்கள் அதை தடுக்க முயற்சி பண்ணா அவங்கள கொலை பண்ண கூட அவன் தயங்க மாட்டான் அப்படிங்கறதா இந்த இன்சிடென்ட் காட்டுது. ஸோ போலீஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிற இந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வாரம் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு பெண்கிட்டையும் தவறாக நடக்கிறான். ஒட்டுமொத்தத்தில் இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது 2 வருட இடைவெளியில் மொத்தம் 8 பெண்கள் கிட்ட இதே மாதிரி தவறாக நடந்திருக்கான். பட் எந்த பெண்ணும் கொலை செய்யப்படலை. ஸோ இந்த பெண்கள் கிட்ட இருந்து போலீஸ் ஆஃபீஸர் நிறைய தகவலை திரட்டி இருக்காங்க. சில பெண்கள் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ டெஃபினட்டாக கம்போசிட் ஸ்கெட்ச் வரையலாம். அதே மாதிரி அந்த பெண்கள் கிட்ட இருந்து அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் எடுத்து வைக்கிறாங்க. பட் 1987-88 டிஎன்ஏங்கிற மாதிரி டெக்னாலஜி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் அந்த கொலைகாரனோட ரத்த வகை என்ன குரூப் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு நாள் டெக்னாலஜி வளர்ச்சி அடையும் போது, டிஎன்ஏ வளர்ச்சி அடையும் போது அந்த கொலைகாரனை நெருங்க முடியும். பட் 1988 வரைக்கும் இவ்வளவு தடயங்கள் இருந்தும் கூட, இவ்வளவு கிரைமை அவன் தொடர்ந்து பண்ணியும் கூட அந்த கொலைகாரனை போலீஸால நெருங்க முடியல. நம்ம கிரைம்ல நிறைய வகை இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம்னு சொல்லுவாங்க. இப்படி கேஷுவலா ஒருத்தர் நடந்து போறா, ஒரு பொண்ணு வருது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஒருத்தன் பண்ணா அப்படின்னா அவனை கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. பட் இவனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம். அவன் பக்காவாக ஃபாலோ பண்ணி பண்றதுனால இவனை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது. பட் அப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல போலீஸுக்கு கிடைக்கிற முதல் பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, இவனால பாதிக்கப்பட்ட அந்த 8 பெண்களையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களும் சொல்ற டிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த நபர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்போசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. ஸோ ஸ்கார்ப்ரோ அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால இந்த கம்போசிட் ஸ்கெட்சை ரொட்டேட் பண்ணா கண்டிப்பாக இந்த கிரைம் பண்ணிட்டு இருக்க அந்த நபரை பொதுமக்களால் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா இந்த உள்ளூர் வாசி தான், இந்த ஸ்கார்பரோங்கிற ஊரை சேர்ந்தவன தான். ஸோ கண்டிப்பா இந்த கம்போசிட் ஸ்கெட்ச் வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த கம்போசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஊர் ஃபுல்லா ரொட்டேட் பண்றாங்க. இந்த கம்போசிட் ஸ்கெட்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிரைம் பண்ணவன் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும், இல்லை 26 வயசு இருக்கும். நல்ல ஹேண்ட்ஸமா ஆஜானுபாகுவா இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் கம்போசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கம்போசிட் ஸ்கெட்சை வெளியிடும் போது நிறைய கால்ஸ் வரும். அதில் பாதிக்கு மேலே தேவையில்லாத கால் இருக்கும். பட் இருந்தாலும் எந்த காலையும் போலீஸால் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ நிறைய கால் வருது. அதில் ஒவ்வொன்றா போலீஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சார் இவனை பார்த்தா என் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்குது சார், சார் இவன் பார்த்தா என்னோட எக்ஸ் மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உன்னை மாட்டி விட கூட ட்ரை பண்ணுவாங்க. அப்போது எவன்லாம் சஸ்பெக்டாக வர்றானோ அவனை கூப்பிட்டு வர்றாங்க. அவங்ககிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. என்னதான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட ரத்த வகையை டெஸ்ட் பண்ணலாம். ஈவன் டிஎன்ஏ டெஸ்ட் அப்போ இருந்தது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, உடனே இந்த ஸ்கார்பரோங்கிற ஊரில் இருக்க ஒரு லேபில் போய் டெஸ்ட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி வர்றதுக்கே மாத கணக்காகும். பட் இருந்தாலும் யாரெல்லாம் சஸ்பெக்டாக உள்ளே வராங்களோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஎன்ஏ சாம்பிள் வாங்கிக்கிறாங்க. அப்போது டீனாங்கிற ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த கம்போசிட் ஸ்கெட்சை பார்த்தா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார், அவன் மாதிரி தெரியுது சார், நீங்கள் கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நபரை வர சொல்கிறாங்க. அந்த நபர் எப்படின்னா லோக்கலில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கான். பார்க்க பக்காவாக படித்தவன், ப்ரொஃபஷனல். இவன் போயாப்பா அந்த கிரைமை பண்ணியிருக்கான், வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேஷுவலாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவனும் கேஷுவலாக பதில் சொல்கிறான். பட் ஃபைனலாக போலீஸ் அவங்ககிட்ட டிஎன்ஏ சாம்பிள் கேட்குறாங்க. அவனும் சந்தோஷமாக டிஎன்ஏ சாம்பிள் கொடுத்துறான்.
ஜென்ரலாக இந்த மாதிரி சஸ்பெக்ட் கிட்ட சாம்பிள் கேட்கும்போது அவன் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறான், கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டினான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த நபர் வந்து தாராளமாக கொடுத்துட்றாரு. போலீஸும் சொல்கிறாங்க, ஓகே சார் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது தேவைப்பட்டால் திரும்ப கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை போலீஸ் ஆஃபீஸர் கதவை திறந்து அனுப்பி வைக்கிறாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி வச்ச அந்த நபர் இதுக்கப்புறம் செய்ய போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உண்மையிலேயே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ண போது, கைக்கு கிடைச்ச அவனை இப்படி தப்பிக்க விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 சஸ்பெக்ட் வர்றாங்க. எல்லார்கிட்டையும் சாம்பிள் வாங்கி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டொரண்டோவில் இருக்கிற ஒரு லேபுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் 1 நாள் 2 நாளில் வந்துடும். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு லேப் இருக்குமா, அதுவும் அந்த ஊரில். பட் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேருந்து டொரண்டோக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ கிரைம் நடக்கும், எவ்வளவோ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. மாதங்கள் ஆகலாம், ஏன் சில சமயம் வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ மொத்தம் இந்த 200க்கும் மேற்பட்ட சாம்பிளையும் டெஸ்டிங்க்கு அனுப்பி ஸ்கார்பரோ போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தெரியல, இந்த 8 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எப்போ இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை ரிலீஸ் பண்ணாங்களோ, எப்போ இந்த மாதிரி சஸ்பெக்ட் கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் வாங்கினாங்களோ, அதுக்கப்புறம் இந்த கிரைம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து போலீஸ் என்ன யூகிக்கிறாங்கன்னா, அந்த நபர் இப்ப ரொம்ப சுதாரிச்சுட்டான், இது வரைக்கும் எந்த தடயமே இல்லாம போனோம். இப்போ இந்த 8 பெண்கள் சொன்னதை வச்சு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி போலீஸ் தானே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம கிரைம் பண்ண ரிஸ்க் அப்படிங்கிறதுனால அந்த நபர் வந்து இந்த கிரைமை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஒன்று, அப்படி இல்லைன்னா அந்த நபர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நபர் இன்னொரு கிரைம் பண்ணாதான் அந்த நபரை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் இந்த சஸ்பெக்டோட டிஎன்ஏ மேட்ச் ஆகலாம் அப்படின்னா. அதனால இப்போ அவனும் கிரைமே ஸ்டாப் பண்ணிட்டானா, ஒருவேளை இந்த 150 சஸ்பெக்டோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நபரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஸ்கார்பரோ போலீஸுக்கு நல்லாவே தெரியும். இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது, ஏன் சில வருடங்கள் கூட உருண்டோடி போது. இந்த கடைசி இன்சிடென்ட் நடந்து மொத்தம் 26 மாதங்கள் ஆகுது. அப்ப கூட இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரல. உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல்ல. அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் இந்த கிரைம் ஸ்டாப் ஆச்சுல, சரிப்பா இன்னும் நடந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிரைம் நடந்த ஸ்கார்பரோ அப்படிங்கிற ஊர்ல இருந்து பல மைல் தொலைவில் நயாகரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் நயாகரா ஃபால்ஸ், இதே ஆன்டோரியா ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த நயாகராங்கிற ஊருக்கு பக்கத்துல கிப்சன் லேக்குங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு லேக் இருக்கு. நிறைய பேர் வந்து அங்க ரிலாக்ஸேஷனுக்காக போவாங்க. அப்படிப்பட்ட அந்த லேக்ல ஜூன் மாதம் 29ஆம் தேதி 1991ஆம் வருஷம் ஒரு தம்பதிகள் அந்த லேக்குக்கு பக்கத்தில் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. ஒரு மாலை நேரம் அப்படி ரொமான்டிக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த லேக்குக்கு சில விஷயங்கள் வந்து கரை ஒதுங்குது. ரொம்ப பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கான்கிரீட் பிளாக். ஆக்சுவலி ஒரு லேக்குக்குள்ள ஒரு கான்கிரீட் பிளாக் வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு புரியல, இதுக்கு இவ்வளோ பெரிய கான்கிரீட் பிளாக் வந்து இங்கே வருது அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் என்ன பியூட்டினா, அந்த கான்கிரீட் பிளாக் வந்து அப்படி 2ஆ உடஞ்சிருக்கு. நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பிளாக் 2ஆ உடஞ்சிருக்கு. உடனே இந்த 2 பேத்துக்கு ஒரு சின்ன ஆர்வம், அந்த கான்கிரீட் பிளாக் இந்த லேக்குக்குள்ள எப்படி வந்ததுன்னு தெரியல, அது உடஞ்சிருக்கே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பதிகள் பக்கத்தில் போய் பார்க்குறாங்களே. 2 பேரும் வீறிட்டு அலறிட்டு அந்த லேக்கை விட்டு ஓடி போறாங்க. அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட வெட்டப்பட்ட உடல் பாகத்தை அந்த கான்கிரீட் பிளாக்குக்குள்ள பார்த்துருக்காங்க. உடனே இதை பற்றி தகவல் சொல்கிறாங்க. ஆன்டோரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே வர்றாங்க. வந்து ஃபுல்லாக அந்த கான்கிரீட் பிளாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட கால் பாகம் மட்டும் இருக்குது. உண்மையிலேயே ஜென்ரலாக இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் இந்த கொலைகாரன் என்ன பண்ணியிருக்கானா, வெட்டப்பட்ட உடல் பாகங்களை இதுக்காகவே ஒரு கான்கிரீட் பிளாக் செஞ்சு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி லேக்குக்குள்ளே தூக்கி போட்டிருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம், கண்டிப்பாக இந்த லேக்குக்குள்ள பல கான்கிரீட் பிளாக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கொலை பண்ணியிருக்கான், துண்டு துண்டா வெட்டி கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு உடல் பாகத்தையும் ஒவ்வொரு கான்கிரீட் பிளாக்கா இந்த லேக்குக்குள்ள போட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய டைவர்ஸ் வந்து இந்த லேக்கை ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது
மொத்தம் 8 கான்கிரீட் பிளாக்கை கண்டுபிடிக்கிறாங்க. 8 பிளாக்கையும் உடைச்சு பார்க்கும்போது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த 8 உடல் பாகங்களும் ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது. ஒரு சின்ன பெண், ஒரு 14-15 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த பெண்ணை அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இருக்க சேலஞ்ச், ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிய வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த கொலைகாரன் யாருங்கிறது தெரிய வரும். இப்போ அந்த பெண்ணோட வயசு தோராயமா ஒரு 14-15 வயசு இருக்குங்கிறதுனால சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா, அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாக்குறாங்க. பிகாஸ் இந்த பெண்ணோட உடல் டீகம்போஸ் ஆன பொசிஷனை வச்சு பார்க்கும்போது இவங்க கொலை செய்யப்பட்டு எப்படி ஒரு 2-3 வாரம் வரைக்கும் இருக்கலாங்கிறதுனால அந்த டியூரேஷனை வச்சு போலீஸ் ஆபீசர் பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் ஆபீசர் இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை தேடிட்டு இருக்கும்போது இந்த லேக்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் பர்லிங்டன்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், 2 வாரமா எங்களோட 14 வயசு பொண்ணை காணோம். அவளோட பேரு லெஸ்லி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு காணோங்கிறாங்க. அதாவது ஈவினிங் ஸ்கூலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலேயே அந்த லெஸ்லி தான் இது கொலை செய்யப்பட்டிருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக டென்டல் ரெக்கார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெஸ்லிக்கு கொஞ்சம் பல்ல பிரச்சனை இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டென்டல் எக்ஸ்ரேவை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீகம்போஸ் ஆன பாடியில் இருக்கிற டென்டல் எக்ஸ்ரேவை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, அந்த லேக்குக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்டு கான்கிரீட் பிளாக்கால சீல் செய்யப்பட்டு தூக்கி போடப்பட்டது இந்த 14 வயசு பொண்ணு லெஸ்லிங்கிறது தெரிய வருது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை இவ்வளவு தூரம் கொடுமையாக கொலை பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த பெண்ணை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண் கிட்ட தவறா நடந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அந்த பெண்ணோட மரணம் அவ்வளவு ஈஸியா நடக்கல. பல நாட்கள் அடைச்சி வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 14 வயசு பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இருக்கிற ஒரே தடயம் என்ன அப்படின்னா, அந்த கான்கிரீட் பிளாக் மட்டும் தான். இது வரைக்கும் எவ்வளவு கிரைம் சீனை கனடா போலீஸ் பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை பார்த்ததுல. இந்த கான்கிரீட் பிளாக் 8 பிளாக் அவன் பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு 15-20 மூட்டை சிமெண்ட் வாங்கியிருக்கணும். அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த கான்கிரீட் பிளாக்ல இருந்து அந்த கொலைகாரனை ரீச் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோர்ல ஒரு 15-20 மூட்டை சிமெண்ட் யாராவது வாங்கினாங்களா, இல்ல ரெடிமேட் கான்கிரீட் மிக்ஸ் ஏதாவது வாங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கான்கிரீட் பிளாக்ல இருக்க மூலக்கூறுகளை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இது காமனா எல்லாருமே வாங்குற ரெடிமேடான ஒரு கான்கிரீட் தெரியுது. இது எவ்வளவோ ஊர்ல எவ்வளவோ ஸ்டோர்ல வைப்பாங்க. பட் இதை வச்சு அந்த கொலைகாரனை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் போலீஸ் நோட் பண்ற வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்கிரீட் பிளாக்கை சுத்தி அவன் வந்து பிளாக் கலர்ல பெயிண்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கான். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்கிரீட்டை வந்து அவன் சீல் பண்ணியிருப்பான்ல, அவன் தான் அந்த கான்கிரீட்டை பில்ட் பண்ணியிருப்பான். அதுக்குள்ள அந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்களை வைக்கும்போது மேபி அவனையும் அறியாம ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த கான்கிரீட் பிளாக்கை உடைக்கிறாங்க. உடைச்சி அதுக்குள்ள மேபி ஃப்ரெஷ்ஷா அதை சீல் பண்ணும்போது ஏதாவது எவிடன்ஸ் அதில் வந்து ஸ்டக் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு பீஸையா உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 120-30 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த கான்கிரீட் பிளாக்குக்குள்ள சில ஹேர் சாம்பிள் முடியை கண்டுபிடிக்கிறாங்க, சில ஃபைபர் சாம்பிளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஹேர் சாம்பிள் கொலை செய்யப்பட்ட லெஸ்லிக்கு சொந்தமானதில்லை. ஸோ கண்டிப்பா அந்த ஹேர் சாம்பிள் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபைபர் மெட்டீரியலும் கொலைகாரனோட வீட்டில இருந்து வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இதை வச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ஹேர் சாம்பிளை ஒப்பிட்டு பார்த்து இந்த கான்கிரீட் பிளாக்கை இவன் தான் கட்டியிருக்கான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியும். ஸோ இந்த கொலை நடந்தது அப்படின்னா ஆன்டோரியா ஸ்டேட்ல இருக்க நயாகரால. பட் ஏற்கனவே பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிற பல வழக்குகள் நடந்தது ஸ்கார்பரோங்கிற இந்த ஒரு ஊர்ல. ஸோ பட் இந்த 2 கிரைமுக்கும் வந்து ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படிங்கிறத வந்து போலீஸ் திங்க் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு 8 பெண்கள் கிட்ட தவறாக நடந்தது. அந்த கேஸ் முடிஞ்சு பல நாளாச்சு, அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடக்கல. இதை வந்து போலீஸ் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான் பார்க்குறாங்க. பட் உண்மையிலேயே ஓகே ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இந்த கொலைகாரனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்து சில மாதங்கள் கழித்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1992ஆம் வருஷம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வர்றாங்க.
அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, ஸ்கூல் முடிஞ்சு டெய்லி தன்னோட வீட்டுக்கு தான் நடந்து வருவாங்க. ஒரே ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வருவாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஒரு மதியம் 3 மணிக்கு பாருங்கள், ப்ராட் டே லைட், எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஸ்கூல் முடிஞ்சு அப்படி நடந்து வருது. ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டில் வந்து நிற்கும் போது ஒரு கார் வந்து பக்கத்தில் நிற்கிது. அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பெண்மணி இறங்குறாங்க. உடனே கிறிஸ்டனை பார்க்குறாங்க, அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அவங்க அந்த பெண்மணி கையில் ஒரு மேப் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் கூகுள் மேப் கிடையாது. அந்த பெண்மணி வந்து கிறிஸ்டன் கிட்ட என்ன உதவி கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, நான் ஒரு இடத்துக்கு போனோம், வழியை மிஸ் பண்ணிட்டேன், மேப்ல என்னால் கண்டுபிடிக்க முடியல, இந்த அட்ரஸை ஒன்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி காருக்கு பக்கத்துல இருந்து சொல்கிறாங்க. கிறிஸ்டனுங்கிற இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிது. அப்போது அந்த காரில் இருக்க பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டனை அப்படி ஏமாற்றி காருக்கு பக்கத்தில் வர சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம், வழி கேட்குறாங்க, பக்கத்தில் வருதுல. உடனே இந்த காருக்குள்ள இந்த பெண்ணும் அந்த காருக்குள்ள இந்த இன்னொரு நபரும் வலுக்கட்டாயமா கிறிஸ்டன்கிற இந்த பெண்ணை வந்து உள்ள பிடிச்சு இழுக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு போராடுது. அப்ப என்ன ஆகுது, அவங்க காலில் போட்டிருந்த ஒரு ஷூ வந்து கீழே விழுந்துருது. பட் என்ன போராடியும் முடியல. பட் கிறிஸ்டனை வந்து காருக்குள்ள தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது நடந்தது எல்லாமே மதியம் 3 மணிக்கு. இந்த இன்சிடென்ட்டை தொலைதூரத்துல இருந்து சில பேர் பார்த்துருக்காங்க. பட் இது நடந்தது எல்லாமே ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ள. அதனால உடனே போய் யாரும் வந்து இந்த கிறிஸ்டனுக்கு உதவி செய்ய முடியல. பட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு பெண் வந்து வழி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டன் போராடி இருக்காங்க. அவங்க ஷூ விழுந்தது, இது எல்லாமே வந்து ஒருத்தர் பார்த்துருக்காரு. அந்த தகவல் போலீஸ் கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போச்சுன்னா யாருக்கூட ஓடி போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த கிறிஸ்டனோட ஒரு ஷூ கீழே கிடந்ததுனால கண்டிப்பாக இவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து போலீஸ் நம்புகிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் முறைப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் பதிவு பண்ணிட்டு தேடுறாங்க. 2 வாரமாக தேடியும் இந்த சின்ன பொண்ணு எங்கே போச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக இந்த பொண்ணை கடத்திட்டு போய் 2 வாரம் கழித்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு சாக்கடையில் கிறிஸ்டன் அப்படிங்கிற இந்த 16 வயசு பெண்ணோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட முடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருக்காங்க. இதை ரிச்சுவல் பண்ண மாதிரி தெரியுது. அந்த பெண்கிட்ட பல முறை தவறாக நடந்திருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் லெஸ்லி கொலை செய்யப்பட்டப்போ அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்த்தாங்க. பட் அடுத்த சில மாதங்களே இந்த கிறிஸ்டன்கிற பெண் கொலை செய்யப்படும் போது 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறவங்க, 2 பேர் கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. 2 பெண்கிட்டையும் தவறாக நடந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபைனலா இந்த நயகரா போலீஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒரு சீரியல் கில்லர் சுத்திட்டு இருக்கான், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகளை டார்கெட் பண்றான், இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் தவறா நடந்து கொலை பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணி இப்போ அந்த கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 கொலை நடந்தது நயகரால. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 8 பெண்கள் கிட்ட தவறாக நடந்த இன்சிடென்ட் நடந்தது ஸ்கார்பரோ. அந்த இது எல்லாமே அந்த ஒரு 200 சாம்பிள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் போயிருக்கு. 3 வருடம் கழித்து அந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட் வருது. அப்படி ரிசல்ட் வரும்போது அந்த ஒரு 200 பேர்ல ஒரு நபரோட டிஎன்ஏ இந்த 8 பெண்கள் கிட்ட தவறா நடந்த நபரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. ஸோ இவ்வளவு கிரைம் அந்த ஸ்கார்பராங்கிற ஊர்ல பண்ணிட்டு இருந்த அந்த நபரோட பேரு பால் பெர்னாண்டோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏற்கனவே ஒரு அக்கௌண்டண்டா வேலை பார்த்திருக்கான். இவனை பலமுறை போலீஸ் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. டிஎன்ஏ டெக்னாலஜி அப்போ அட்வான்ஸாக இருந்தால் அப்போவே அவனை பிடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் 3 வருடம் ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு வந்து லேட் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கிறது தெரியாது. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது இப்போ அவன் வந்து நயகராக்கு மூவ் ஆகிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்போ தான் போலீஸால் லிங்க் பண்ண முடியுது. இந்த 8 கிரைமை பண்ணதுக்கப்புறம் எப்போ போலீஸ் ஆஃபீஸர் இவங்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் வாங்கினாங்களோ அதுக்கப்புறம் இவன் ஊரை விட்டு போயிட்டான். அதனால தான் இந்த ஊரில் எந்த கிரைமும் நடக்கலை. இப்போ அவன் அங்கே போய் என்னென்ன கிரைம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த 8 பொண்ணுகளோட கேஸை பொறுத்த வரைக்கும் இவனை அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி போலீஸ் முடிவு பண்ணி அவனை 24 மணி நேரமும் சர்வைலன்ஸ் போடுறாங்க. ஸோ அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவனை எங்கே எப்போ வச்சு தூக்கலான்னு பார்க்கும்போது இந்த பால் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து நயகரால தான் இருந்துட்டு வராங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் வந்து கர்லா. ஸோ இந்த 2 பேர்த்தையும் எப்போ அரெஸ்ட் பண்ணலாம், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதில் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு தெரியாமல் போலீஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ இந்த கேஸ்ல கிடைக்குது. ஸ்கார்பரோ போலீஸ் யாரை சந்தேகப்பட்டு டிஎன்ஏ மேட்ச் ஆச்சோ அந்த பால் பெர்னாண்டோவை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே கார்லா அப்படிங்கிற அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாள் வேலைக்கு போகும்போது அவங்க முகத்தில் பயங்கரமான காயம் இருக்கு. என்ன காயம்னு கேட்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாங்க. பட் கூட வேலை பார்க்குற கோவொர்க்கர் வந்து அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை.
அப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் என்ன அபியூஸ் பண்றான், என்ன கொடுமைப்படுத்துறாங்கிற மாதிரி சொல்லும்போது இதை சும்மா விடக்கூடாது, போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க கூட வேலை பார்க்குற கோவொர்க்கர் வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதே டயத்தில் இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த கார்லாங்கிறவங்க இவ்வளோ நாள் ஒருத்தவங்க டேட்டிங் பண்ணோம், ரொம்ப ஒரு நல்ல காதலியா இருந்தான், அவன் எப்போ என்னையே கொடுமைப்படுத்துறானோ அவனோட பலவிதமான ரகசியங்களை இந்த உலகத்துக்கு நான் எடுத்துக்காட்ட போறேன்னு ஃபர்ஸ்ட் அந்த கார்லா தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஒரு கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்கார்பரோவில் 8 பெண்கள் கிட்ட தவறாக நடந்த அந்த நபரும் இந்த நயாகரால 2 பேரை கொடுமையாக கொலை பண்ண அந்த நபரும் ஒரே நபர், அவன் தான் என்னோட காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த பெண்ணோட அம்மா அப்பா மிரண்டு போயிட்டாங்க. உடனே போலீஸ் கால் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஸ்கார்பரோ போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நயாகரா போலீஸும் இந்த 2 கொலை வழக்கில் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அதே டயத்தில் இந்த பெண்மணி வந்து போலீஸுக்கு அவனை பற்றி நிறைய தகவல் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு நொடி கூட தாமதிக்காம ஒரு பெரிய பங்களோவில் தான் இவன் இருக்கான், போகிறாங்க, கதவை தட்டுறாங்க, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அவன் எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்காம போலீஸ் கிட்ட வந்துடான். இப்போ அவனோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தடயமாக பார்க்கப்படுது. அதை சர்ச் பண்ணால் நிறைய தடயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் டிஎன்ஏ மேட்ச் ஆனது இதே நபர் கூட தான். பட் இந்த 2 கொலைகளை இவன் தான் பண்ணானா அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறைய தடயங்கள் அந்த வீட்டில் கண்டுபிடிக்க நேரிடுங்கிறதுனால அந்த வீட்டில் ஃபாரன்சிக் டீம் வந்து சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்தில் இந்த காதலியும் வந்து போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் அந்த காதலியோட டிஃபென்ஸ் டீம், அந்த லாயர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம்ப்பா, ஆனால் எங்களுக்கு குறைவான தண்டனை தான் வாங்கி தரணுங்கிறாங்க. பிகாஸ் இந்த காதலியும் எல்லா கிரைம்லையும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ ஃபைனலாக ப்ராசிக்யூட்டரோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இந்த கார்லாங்கிற காதலிக்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் மட்டும் தர்றோம், அவங்க எல்லா உண்மையும் சொல்லட்டுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போடுறாங்க. ஃபைனலாக கார்லா என்ன நடந்ததுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 8 பெண்கள் கிட்ட தவறாக நடந்தது இவன் தான். ஸோ அந்த 8 கிரைமுக்குமே இந்த காதலியும் உடந்தையாக இருந்திருக்காங்க, இந்த 2 கொலைக்கும் உடந்தையாக இருந்தாங்க. அது ஏன் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்குரிய காரணம் வந்து அவங்க சொல்ல விரும்பலை. மேபி அவங்க தன்னோட காதலன் மேலே அந்த லவ்னால அவன் எப்படியோ இவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த 8 பேரை தவறாக நடந்து போலீஸ் இவனை நெருங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க பயந்துட்டு இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லெஸ்லியை எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத விலாவாரியாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் இந்த பெண் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வாசலில் உட்காந்துருக்கு. அவங்க அம்மா அப்பா உள்ளே தூங்கிட்டு இருந்திருக்காங்க, கதவை திறக்கல. கேஷுவலாக உட்காந்துருக்கும் போது இவங்க 2 பேரும் தான் காரில் கடத்துறாங்க. கடத்திட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 2 வாரம் வீட்டுக்குள்ளே வச்சு அவ்வளவு சித்திரவதை பண்ணி பல முறை தவறாக நடந்து கொலை பண்ணி இந்த மாதிரி கான்கிரீட் பிளாக்கு கெட்டி தான் அந்த லேக்குள்ளே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்டன்கிற பெண்ணையும் கடத்தினது இவங்க தான். பட் இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பெண்களையும் அவனோட பங்களோ கூட்டிகிட்டு வர்றான்ல, கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அவங்கள எந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறான், என்ன மாதிரி தவறாக நடந்துக்கிறான், எப்படி கொலை பண்ணான், எல்லாத்தையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த வீடியோ டேப் என்னோட வீட்டில் தான் இருக்குங்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக பார்க்கப்படுது. உடனே போலீஸ் ஆஃபீஸர்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீடியோ டேப்பை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, தன்னோட காதலி போட்டு கொடுத்துட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த வீடியோ டேப் வந்து இவங்க ஒரு பாத்ரூமில் ஒளிச்சு வச்சுருந்துருக்காங்க. இவன் என்ன பண்ணால் முதல்ல அந்த வீடியோ டேப்பை அவன் எடுத்து அவனோட டிஃபென்ஸ் லாயர்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த டிஃபென்ஸ் லாயர் இதை ப்ராசிக்யூட்டருக்கு தெரியாமல் அந்த வீடியோ டேப்பை ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்கான். பட் ஒரு ஸ்டேஜில் அந்த டிஃபென்ஸ் லாயர் மாறுறாரு, புது டிஃபென்ஸ் லாயர் வர்றாரு. அவர் கொஞ்சம் எத்திக்கலாக ஒர்க் பண்ணிவிட்டு உண்மையிலேயே இவன் தான் கொலை பண்ணால் இந்த கிரைம்லேருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரியும். பட் மேபி குறைந்தபட்ச தண்டனை வாங்கி தரேன்னா அந்த தடயங்களை மறைக்கக்கூடாதுங்கிறதுனால ஃபைனலாக 17 மாதங்கள் கழித்து இந்த வீடியோ டேப் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் போது ப்ராசிக்யூட்டருக்கும் போது உண்மையிலேயே அந்த வீடியோ டேப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த லெஸ்லி அண்ட் கிறிஸ்டனோட இறுதி நிமிடங்கள் இருந்ததை கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. ஓகே, அந்த 8 பெண்கள் கிட்ட தவறா நடந்தது இவனோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆச்சு. இப்ப அந்த 2 பெண்களும் இவனோட வீட்டில் வச்சுதான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ டேப் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி லெஸ்லி அண்ட் கிறிஸ்டனோட நிறைய டிஎன்ஏ சாம்பிள் இந்த வீட்டில் கிடைக்குது. இவங்க இந்த வீட்டில் தான் அடைச்சி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இவங்களை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவங்க உடம்புல ரத்தம் வந்திருக்கு, அந்த காஞ்சி போன ரத்த கரைகள் இருக்குது, அதுலேருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்கிரீட் பிளாக் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ஹேர் சாம்பிள் கண்டுபிடிச்சாங்களே,
அதை வந்து இந்த பால் பெர்னாண்டோவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு எவிடன்ஸும் இவனோட வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கான்கிரீட் பிளாக்குக்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணியிருந்தான்ல, பட் இவனோட கராஜில் போய் பார்க்கும்போது இவன் நிறைய ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்சிருக்கான். ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எல்லா கலர் பெயிண்ட் மட்டும் இருக்கு, பிளாக் கலர் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா அவன் வீட்டில் இருக்க பிளாக் கலர் அந்த ஸ்ப்ரேவை எடுத்து தான் அந்த கான்கிரீட் பிளாக்குக்கு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த 8 பெண்கள் வழக்கிலையும் இந்த 2 பெண்கள் கொலை வழக்கிலையும் இவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுறப்போ இந்த வழக்கில் சும்மா சூப்பராக இன்னொரு திருப்பம் நிகழ ஆரம்பிக்குது. இவன் 2 கொலை பண்ணல, 3 கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காதலி கார்லா ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. உண்மையிலே போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. 2 கொலை தானே பண்ணியிருக்கான், நம்ம 2 உடல்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொரு கொலை என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண் சொன்னாங்க பாருங்க ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷன். இந்த கார்லாங்கிற காதலிக்கு வந்து டேமி அப்படிங்கிற 14 வயசுல ஒரு தங்கச்சி இருந்திருக்கு. அந்த தங்கச்சிய இவன் வந்து தவறா நடந்திருக்கான். அதுக்கு வந்து இந்த பெண்ணும் உடந்தையா இருந்திருக்காங்க. எப்படி உடந்தையா இருந்திருக்காங்கன்னா, இவங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கார்லா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட லேப்ல இருக்க மயக்க மருந்தை எடுத்துட்டு வந்து தன்னோட சகோதரிக்கு கொடுத்து தன்னோட காதலனே அந்த பெண்கிட்ட தவறா நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இவன் தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேமிங்கிற தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கத்திலேருந்து எழுந்திருக்காங்க. இந்த மயக்க மருந்து வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் வருது. அப்படி வாமிட் பண்ணும்போது அந்த வாமிட் அவங்களோட மூச்சு குழல்களை போயிட்டு மூச்சு விட முடியாமல் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பெண்கிட்ட யாரும் தவறாக நடந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம இந்த பெண்மணி வாமிட் எடுத்திருக்காங்க, அது மூச்சு குழலுக்குள்ள போயிட்டு மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி தான் அந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கார்லா கன்ஃபெஷன் கொடுக்க விட்டு தான் தெரியுது இந்த கொலையையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த காதலனுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக இவன் லெஸ்லியையும் கொலை பண்ணியிருக்கான், கிறிஸ்டனையும் கொலை பண்ணியிருக்கான். பட் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணது வந்து கார்லாவோட தங்கச்சி டேமிங்கிற பொண்ணு தான். ஒட்டு மொத்தத்தில் 8 பெண்கள் கிட்ட தவறாக நடந்தது, 3 பெண்களை கொலை பண்ணது, எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதுன்னு பல வழக்குகள் இந்த பால் பெர்னாண்டோ மேலே பதியப்பட்டு இந்த வழக்கு கனடா நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போது இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இவனுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அவங்க காதலிக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி 12 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க காதலி சிறை தண்டனை முடிச்சு வெளியில வர்றாங்க. நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் பால் பெர்னாண்டோங்கிற இந்த நபர் இன்னுமே ஜெயிலில் இருக்கான். பட் இவனுக்கு வந்து 20-22 வருடங்கள் கழித்து நீ பரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் பரோல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் இருக்கு. ஏன்னா இவன் அவ்வளோ டேஞ்சரான பர்சன். ஸோ இவன் 2018 ஒருக்க பரோல் அப்ளை பண்ணியிருக்கான், டினை செய்யப்படுது. 2022 ஒருக்க பண்ணியிருக்கான், அப்பையும் டினை செய்யப்படுது. இப்போ கடைசியாக 2024 வருஷம் பரோல் கேட்டிருக்கான், அதுவும் மறுக்கப்படுது. ஒட்டு மொத்தத்தில் இவன் அப்ளை பண்ணலாம், பட் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அது டினை தான் செய்யப்படும். இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் படித்து பார்த்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் இந்த கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் உயிரோட தான் இருக்கான், கனடா சிறையில் தான் இருக்கான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைமை என்னதான் இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்காம இருந்தா கூட இவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஸ்ட்ராங்கான பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு. பட் மோட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவன் சொல்லாத வரைக்கும் தெரியாது. பட் போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இவனு பெண்களை இவன் பார்க்குற பார்வையே வேற, பெண்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி திங்க் பண்ணுறான். அதனால தான் எந்த பெண்களையும் அவனால் ஈஸியாக வந்து அடைய முயற்சி பண்ணுறான். அதை ரொம்ப கேஷுவலாக அவனால் பண்ண முடியுது, எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பண்ண முடியுது. ஸோ அட் த எண்ட் வந்து பெண்கள்கிட்ட தவறாக நடக்கணும், பெண்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் இவன் ட்ரீட் பண்ணியிருக்கான். அதுக்கு வந்து இந்த காதலி உடந்தையாக இருந்திருக்காங்க. மேபி அவங்கள வந்து சைக்காலஜிக்கலாக இவன் மேனிப்புலேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு சொல்றதும் பொதுமக்கள் சொல்றதும் மீடியா சொல்றதும் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த ஸ்கார்பரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியா ஒர்க் பண்ணியிருந்தா, அந்த டிஎன்ஏவை இன்னும் கொஞ்சம் குயிக்கா ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த 3 கொலையும் தடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் அதுக்கப்புறம் தான் இந்த 3 கொலையும் பண்ணியிருக்கான். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓகே அப்போ டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து குறைவாக இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டானா கூட இந்த ஸ்கார்பரோ போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனம் காட்டிட்டாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா,
எப்போ கம்போசிட் ஸ்கெட்ச் ரிலீஸ் ஆகி டிஎன்ஏ சாம்பிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போவே இந்த கிரைம் ஸ்டாப் ஆயிடுது. இப்படி கிரைம் ஸ்டாப் ஆகும்போது போலீஸுக்கு வந்து ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்குது. இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் என்னப்பா அது அடுத்தடுத்து நடக்குதுன்னு ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ தான் எதுவும் நடக்கிறது இல்லையே, இது நாங்கள் தான் சால்வ் பண்ணிடுவோம், நாங்கள் தான் சஸ்பெக்ட் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிற ஏதோ சப்பக்கட்டு கட்டி ஸ்கார்பரோ போலீஸ் வந்து இதில் சரியாக கண்டினியூ பண்ணல இந்த இன்வெஸ்டிகேஷனை. மேபி அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தா இந்த 3 கொலைகளையும் தடுத்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபாரின் கேசஸ் பார்த்துருக்கோம். ஈவன் யூஎஸ்ல நடந்த ஒரு கேஸ் கூட இதே மாதிரி இருக்கும். ஒரு ஊர்ல அவன் தவறா நடப்பான், வேற ஊருக்கு போவான், சம்திங் அந்த மாதிரி லிங்க் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது பார்க்க ஏதோ அந்த கேஸ் மாதிரி உங்களுக்கு இருந்தா கூட இது டிஃப்ரெண்டான கேஸ். இது வந்து கனடாவில் நடந்தது. இது வரைக்கும் இந்த கேஸை வந்து நான் கவர் பண்ணதில்ல. ஸோ ஒட்டுமொத்த கனடா போலீஸைய மிரள விட்ட இந்த தொடர் கொலையாளி வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.